கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது? எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். இல்லை, ரவுண்டானா வரைக்கும் முன் வரிசையில் நின்னவங்க, மேலே நின்னவங்க ரவுண்டானாவில் ஒரு இடங்களில் மேலேறி கையை காட்டிட்டு கீழே போகிறாங்க. ரவுண்டானா முடிஞ்சதுக்கப்புறம் கூட்ட அரங்கத்துக்கு போகிற வரைக்கும் ஏன் உள்ளே போகணுங்கிறது தான் பொதுமக்களுடைய கேள்வி. அப்போ அந்த வழி நெடுக நின்று 500 மீட்டர் தூரத்துக்கு நின்னவங்க முன் சீட்டில் இருந்திருந்தாலோ மேலே இருந்திருந்தாலோ அங்கேயே பார்த்துட்டு அப்படியே போயிருப்பாங்க. கூட்டத்துக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க. தன்னோட வந்த 3-4,000 பேர் கூட்டமும் சேர்ந்து உள்ளே வரும்போது தான் இது போல் நெரிசல் ஏற்பட்டது. ஆக சில தினங்களுக்கு முன்பாக அதிமுக கூட்டம் நடக்குது. ஒரு 15,000 பேர் வரைக்கும் அங்கே கலந்துருப்பாங்க. அந்த கூட்டங்களில் எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த கூட்டங்களில் மட்டும் எப்படி பாதிப்புகள் வந்தது? வழக்கமாக ஒரு கருத்து சொல்லுவாங்க. இப்போ சகோதரர் கூட கேட்டார், வழக்கமான ஒரு கருத்து சொல்லுவாங்க. நான் ரெகுலராக வண்டி ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன். எல்லா நாளும் நான் வேகமாக தான் போவேன். சில நாளாக நான் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன், ஆனால் எல்லா நாளும் வேகமாக தான் போவேன். ஒரு நாளும் ஆக்சிடென்ட் ஆகலை. இன்றைக்கி மட்டும் எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்குற மாதிரி இருக்குது. எல்லா ஊர்லேயும் கூட்டம் நடத்துகிறேன், எந்த ஊர்லேயும் நடக்கலை, இந்த ஊரில் மட்டும் ஏன் நடக்குங்கிற கேள்வி. நான் எல்லா நாளும் வண்டி ஓட்டுறேன், வேகமாக தான் ஓட்டுறேன். ஆனால் இந்த நாள் மட்டும் இன்றைக்கி மட்டும் எனக்கு எப்படி என் கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்குற மாதிரி இருக்குது. எல்லா ஊர்லேயும் எவ்வளோ பேர் மயக்கம் அடைஞ்சாங்க, எவ்வளோ பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. விக்கிரவாண்டியில் நடந்தப்போ இறந்தது, மதுரையில் மாநாடு நடந்தப்போ இறந்தது. ஒவ்வொரு ஊர் வரையும் நேற்று தெளிவாக அரசின் சார்பில் விளக்கம் சொன்னாங்க. அது எல்லாரும் உங்களுக்கும் தெரியும். அப்போ ஒவ்வொரு கூட்டம் நடக்கக்கூடிய நிகழ்வுலையும் அது போன்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதற்கு பிறகாவது சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கணும். அது உருவாக்காமல் இருந்திருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களையாவது அது சரி செய்யணும்.